ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம எதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பேரப்பதில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட புக்கிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு இப்போ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோட் திரைப்படம் வர செப்டம்பர் 5 வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது. இப்போது கோட் திரைப்படத்துக்கு வேறு லெவல் கிரேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். என்னன்னா கோட் திரைப்படத்துக்கு ஆடியோ லான்ச் கிடையாது, சாங்ஸ் அவ்வளோக்கா இல்லை. வெங்கட் பிரபுவோட முந்தைய 2 திரைப்படமும் அந்தளவுக்கு போகலை. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அந்தளவுக்கு பெரிய மனதில் பண்ணலை. ஐப் 10% தான் இருக்குன்னு வைங்களேன். இருந்தாலும் படத்தோட புக்கிங் ஆல் ஓவர் வேர்ல்டு மாசாக போயிட்டுருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் புக்கிங் போயிட்டுருக்கு. டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணால் ஃபுல் க்யூவில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை, தி பிராண்ட் ஒரே ஒருத்தர் தான், தளபதி. அவருன்ற ஒரு பேர்னால இவ்வளோ புக்கிங் ஆகிருக்கு. இவ்வளோ படை திரண்டு வரப்போகிறாங்க செப்டம்பர் 5 இப்போ நீங்கள்லாம் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிரேஸ் இருக்குது. பீக் ஆஃப் தி இதில் இருக்கார், பீக் ஆஃப் தி ரேஸில் இருக்கார் சினிமா பொறுத்தவரைக்கும். இப்போது இல்லை நான் குவிட் பண்ணிவிட்டு அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்னு ஒரு போல்டு மூவ் எடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்னென்னு நீங்கள் வரும் காலங்களில் தெரிஞ்சுப்பீங்க அவர் பேசுகிற பேச்சு மூலமாக. ஓகே, இப்போ நம்ம அரசியல் பார்வையை அதை அடுத்து பார்ப்போம். இப்போ சினிமா பார்வைக்குள்ளே வந்துடும். ஓகேவா, தளபதி அடுத்த மாநாடு செப்டம்பர் 23 மாநாட்டில் எப்படி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதுலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ கோட் திரைப்படம் 2 நாள் ரிலீஸ் ஆக போதில்லை. இப்போ கோட் திரைப்படத்தை புக்கிங் வேறு லெவலில் முரட்டு புக்கிங் போயிட்டுருக்கு. கர்நாடகாவில் 4 AM ஷோ இருக்குது, கேரளாவில் 4 AM ஷோ இருக்குது, ஆந்திராவில் 4 AM ஷோ இருக்குது, ஓவர்சீஸில் 4 AM ஷோ இருக்குது, தமிழ்நாட்டில் 9 AM ஷோ தான். ப்ராட்வே சினிமாஸில் மட்டும் 7 AM ஷோ இருக்குது. அங்கே எபிக் ஐமேக்ஸில் அலோடாக, அதனால் அங்கே 7 AM ஷோ இருக்குது. கோயம்புத்தூர் மக்கள்லாம் 7 மணி ஷோ பார்த்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க நினைக்கிறேன். ஒரு திரைப்படம் 4 மணி ஷோ அவங்க ஓவர்சீஸில் பார்த்துருவாங்க, கர்நாடகாவில் பார்த்துருவாங்க, கேரளாவில் பார்த்துருவாங்க. இங்கேருந்து நிறைய பேர் கர்நாடகா, கேரளா பிரிஞ்சு போய் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 9 AM ஷோ இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்க போகுது, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை, எல்லா விஷயமும் வந்துடும் ட்விட்டரில். அதனால் ட்விட்டர் பக்கம் ஓப்பன் பண்ணாமல் 9 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக படத்துக்கு போயிடுங்க. இல்லை 8 மணிக்கு கூட எழுந்திரிங்க, சாப்பிட்டு டேரெக்டாக படத்துக்கு போயிருங்க. 9 மணிக்கு போகிறதா இல்லை அதுக்கு மாதிரி ட்விட்டர் படம் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இல்லை ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படமே ட்விட்டர் பக்கம் ஓப்பன் பண்ணாதீங்க, படம் ரிவ்யூவும் பார்க்காதீங்க, டேரெக்டாக படம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை பார்த்துட்டு எனக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டர் பக்கம் வாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசித்த மாதிரி யாராச்சும் விமர்சனம் போட்டிருக்காங்களா, நான் யோசித்த மாதிரி போட்டிருக்கான்ப்பா அப்படின்றத யோசிங்க. ஆனால் அவசரப்பட்டு முன்னாடியே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவாக இருந்து படம் இப்படி தான் இருக்கான்ற ஒரு எண்ணத்தில் போயிடுவீங்க படத்துக்குள்ளே. அப்போ போகும்போது உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு இதாகும். அதனால் ஒரு பாசிட்டிவாக போணுச்சுன்னா படம் இப்படி நல்லா இருக்கா அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். ஆனால் சப்போஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதனால் ட்விட்டரை ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களோட மன நிம்மதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படம் பார்க்கும்போது ஜாலியாக தளபதி ரசிக்கிறதுக்காக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம். படம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி பார்க்க வேணும். இப்போதைக்கு புக்கிங் தாறுமாறாக போயிட்டுருக்கு. படம் டே 1 மேக்ஸிமம் லியோ கலெக்ஷன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பார்க்க லியோ கலெக்ஷன் அடிக்கிறதா இல்லையான்றதை ஜஸ்ட் 2 days to go வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நார்த்தில் 1500 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் ஆகுது. அது வெறும் சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகுது. மல்டிப்ளெக்ஸ் ட்ரெயின் PVR, ஐநாக்ஸ், சினிபோலிஸ் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இந்தியில் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ணால் அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் 8 weeks OTT சைன் பண்ணியிருக்கணும். ஆனால் கோட் 4 weeks தான் OTT சைன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏஜிஎஸ் போய் பேசியும் கூட இல்லை ஒரே ஒரு ரூல்ஸ் தான், இப்போ உங்களுக்காக மாற்றினோம்னா அப்புறம் அடுத்தடுத்து பிரச்சனை ஆகிடும், இல்லை நாங்கள் எங்களோட முடிவில் கரெக்டாக இருக்கும், நீங்கள் 8 வாரம் OTT போட்டுருந்துருக்கலாம், இந்திக்கு மட்டும் நீங்கள் போடாமல் விட்டீங்க, அதனால் நாங்கள் ரிலீஸாக பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதில்ல ஹிந்தி வெர்ஷன். மேபி தமிழ் வெர்ஷன் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகும். ஆனால் ஹிந்தி வெர்ஷனுக்கு நீங்கள் 8 week OTT ரைட்ஸ் சைன் பண்ணிடணும். அதான் அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. அதனால் இது ரொம்ப லாஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா நார்த் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்குலாம் மல்டிப்ளெக்ஸ் சைடில் தான், அதனால தான் கலெக்ஷன் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே காமன் தேட்டர் நிறையா இருக்குது. ஆனால் நார்த்தில் பார்த்திங்கன்னா காமன் தேட்டரோட மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் தான் அதிகம். ஆனால் மல்டிப்ளெக்ஸில் தான் மக்கள் பார்க்குறதுக்கு நிறைய ஆர்வமாக இருப்பாங்க. மல்டிப்ளெக்ஸ் ஏகப்பட்ட மக்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் இப்போ மல்டிப்ளெக்ஸில் படம் ரிலீஸ் ஆகாதனால ஒரு சைடு கலெக்ஷன் அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து பார்ப்போம். இது ஒரு ரெக்கார்டு கூட வைக்கலாம். மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகாமல் படம் இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வைக்கலாம். அந்த ரெக்கார்டு வைக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். கதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா படம் வேறு லெவலில் ஓடும்.
நார்த் சைடில் மல்டிப்ளெக்ஸ் சைடில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகாமல் இந்த அளவுக்கு ஒரு ஹை கலெக்ஷன் இருக்குன்ற ஒரு பேர் கோட் திரைப்படத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். படத்தோட ஹைப் வந்து 10% தான் இருக்குது. அதனால் வந்து படம் நார்மலாக இருந்தாலே வந்து ரசிகர்கள் வந்து வேறு மாதிரி கொண்டாடிடுவாங்க. வெங்கட் பிரபு இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹைப் ஏற்றுறாரு. ஆனால் வந்து அவரோட முந்தைய திரைப்பட கஸ்டடி இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் அதுக்கும் இப்படி தானே நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால் வந்து அவர் இன்டர்வியூ பார்த்துட்டு நான் நம்ப மாட்டேன். படம் எப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து படம் பார்த்துட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா வந்து படம் நல்லாவும் இருக்கலாம், இல்லை எல்லாமே போகலாம். ஏன்னா வந்து கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெங்கட் பிரபு மேலே ஒரு 50% தான் நம்பிக்கை இருக்குது. மீதி 15% வந்து படத்தில் பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, மனசு என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணி அப்புறம் 2 நாள் தெரிஞ்சிடும். எல்லா பதட்டமும் அது 2 நாள் முடிஞ்சிடும். 2 நாளுக்கு அப்புறம் கோட் திரைப்படத்தை பார்த்துட்டு கோட் திரைப்படம் மட்டும் நான் நினச்சதை விட பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி கூட அடிக்கும். யாராலும் எடுக்க முடியாது. சும்மா சொன்னேன். நல்ல கலெக்ஷன் ஆகும். லியோ கலெக்ஷனை தாண்டிடும். அதில் சந்தேகம் இல்லை. லியோ தான் நம்ம தளபதி அவரோட கெரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆகிருக்கு. கோட் திரைப்படம் பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சுன்னா ஷோர்ட் வந்து லியோ கலெக்ஷனை தாண்டிடும். அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கோட் திரைப்படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காம மிஸ்டர் காணுங்க. கோட் திரைப்படத்துக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலான்றதை மறக்காம மிஸ்டர் காணுங்க. இதோட பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிரிப்டிவ் சேனல்.